ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Milky Mist Premium Ice Cream. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இவர் கூட ட்ராவல் பண்ணணுன்றது இருந்தது. பட் தென் அது ஸ்ட்ராங்காக அடித்தது எப்போனா வீட்டில் சொல்லி அவங்களும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம இத்தனை நாள் கனவுலேயே இருந்தது இப்போ நிஜமாவே மாறப்போகுது அப்படின்னும் போது தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இல்லைங்க, இது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. கண்டிப்பாக 2 பேரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிட்டு நம்ம 2 பேரோட லைஃப் இதே மாதிரி ஹாப்பியாக எடுத்துகிட்டு போக முடியும்னு டக்குன்னு கையை பிடிச்சிட்டாங்க. ஹார்ட் பீட்லாம் அடிச்சு வேர்த்துருச்சு எனக்கு. இவங்க கேட்குறாங்க என்னங்க வேர்க்குது? நம்ம லைஃப்பில் இப்படி தான் வந்து நடந்துருந்தா இப்படி கட்ட போகிறோம். இது இவ்வளோதான் நம்ம எத்தனை வாட்டி யோசிச்சிருப்போம். ஆனால் அங்கே வரும்போது இப்படி இருக்குது. நான் யோசிக்கிறேன், என்ன பிபி சுகர்லாம் வந்துருச்சா நமக்கு திடீர்னு என்னன்னு. ஆனால் இப்போ எங்கள் தாலி கட்டும் போது ஓகேவா கட்டட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் தாலி கட்டினேன். அவங்க அவ்வளோதான் உடஞ்சி இவரும் அழுகுறாரு, அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. அவங்க சொல்கிறாங்க என் குழந்தை டெய்லி என் பக்கத்தில் தூங்குவான், இன்னைக்கு அவன் என் பக்கத்துலேயே இல்லை, நேற்று எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு அப்படின்னு நான் சொன்னேன். நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நாளைக்கும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. இவரும் தேம்பி அழுகுறாரு. என்ன நான் அவ்வளோ தேம்பி அழுது பார்த்ததில்லை. அவர் ஃபீல் பண்ணிலாம் அழுதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது ரொம்பவே எனக்கே ரொம்ப பாவமாக இருந்தது. சரி அவருக்கு நான் அதான் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் சமைச்சு அவருக்கு கூட உங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்தோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து எப்படிப்பட்ட பையன் வேணும் எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ப்ரொஃபஷனலாக, அதாவது நான் வந்து சினிமாக்குள்ளே போகிறதுக்கு வந்து தடையாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும். அது ஒத்துக்கிட்டா நான் உடனே ஓகே பண்ணிடுறேன். அழகு எனக்கு அழகெல்லாம் தேவையில்லை, நல்ல ஒரு ஹானஸ்டாக இல்லையா? இல்லைங்க, நீங்கள் அப்போ சொன்னீங்க. அவங்க ஏதோ கமெண்ட்ல சொல்றேன் சொல்லிங்க தனுஷ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அவங்ககிட்ட ஐயா போதும் நம்ம அடி வாங்குறது நான் சொல்லுவீங்களா இல்லையா? அவங்ககிட்ட இப்போ தனுஷ் மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு சூஸ் பண்ணாங்க? டிவி ஆஃபீஸ் போகும்போது அவங்கள பார்த்தோம். அவங்க தான் பார்த்த உடனே நமக்கு தெரியும்ல எல்லாருமே அழகா இருக்காங்க, இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க போது பிடிச்சிருந்தது. பட் நமக்கு சரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், எப்படி அப்படி மாதிரி இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயம்லாம் நடக்காது. ஓகே, நம்ம அமைதியா இருந்துப்போம்னு சொல்லிட்டு அதனாலதான் அமைதியா இருந்தது. அது கடவுள் போட்ட இதுவானன்றது தெரியல, அது சிங்க் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பயங்கர ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். அது டீம்லயுமே நாங்க 4 பேரா இருந்தோம். ஸோ 3 பசங்க ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னும் போது எனக்கு எல்லாரையும் பார்க்கும் போது இவர் ஒரு மாதிரி தனியாவே தெரிஞ்சாரு. நீங்க சொல்ற மாதிரி யூஸ்வலா எல்லாரும் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படி, இவர் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. பெருசா முடி வச்சிருப்பாரு, அவங்க தலையை இப்படி வாரிட்டே இருப்பாரு. இது மட்டும்தான் அவர் உருப்படியா பண்ண வேலை அங்க வந்து. ஸோ அது பேச பேச எனக்குமே ரொம்ப பிடிச்சது. அந்த கம்பெனி எல்லாம் ஐ ரியலி லைக்டு. ஸோ அப்படியே போக போக கம்பெனி வந்து லைஃப் லாங் கம்பெனியாக மாறும்னு அப்போ எங்களுக்கும் ஐடியா கிடையாது. பட் பேசுவோம், மேபி நல்லா இருக்கும், நம்ம ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அது நடந்துருச்சு. இப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து ஒரு 2 ஒரே வீட்டில் இருக்கீங்க. அது எப்படி இருந்துச்சு? இந்த திருச்சிட்டம்பலம் கிளைமேக்ஸ் நம்பரையே உன் புருஷன் டீம்பாங்கல்ல, அந்த ஃபீல் ஏதாவது வந்துச்சா? அது அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல. எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ஒரு ஃபீல்லே இல்லை. நாங்கள் 2 பேரும் ஏதோ உண்மையாகவே ஒரு வீட்டில் இருக்கோம், இருந்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்கோம்ல. அதனால கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை, ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் ஜாலியாக இருக்கு. நாங்கள் இதே வீட்டில் தான் வந்து நான் ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஷூட்டிங் ஹவுஸாக ஃபர்ஸ்ட் இந்த வீடை தான். ஸோ இந்த வீடை மாற்றிட்டு எடிட்டிங் டப்பிங் எல்லாமே இந்த ரூமில் ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ எல்லாம் இங்கே தான் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுற என்வாயன்மெண்ட்டே இங்கே தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் அடிச்சுக்கோங்கள, இந்த பையன் நம்ம லைஃப்லாம் நம்ம கூட வரப்போகிறான், அந்த தருணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே இவர் கூட ட்ராவல் பண்ணணுன்றது இருந்தது. பட் தென் அது ஸ்ட்ராங்காக அடித்தது எப்போனா வீட்டில் சொல்லி அவங்களும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம இத்தனை நாள் கனவுலேயே இருந்தது இப்போ நிஜமாவே மாறப்போகுது அப்படின்னும் போது தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ ஆண்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது அது ஒரு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு, அது சில பேர் வாழ்க்கையில அமையும். ஒத்த சொல்ல பாட்டாடுறீங்களா எப்படி? ஆமாம், அந்த வைப்பு கண்டிப்பாக இருக்கும். நார்மலாகவே இது நம்ம யார்கிட்ட வெளியில் சொன்னோம் அப்படின்னா நம்ப மாட்டாங்க. ப்ரொபோசல்னா நீங்க நினைக்கிற மாதிரி லவ் ப்ரொபோசல்னு நாங்க இது பண்ணதே கிடையாது. பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி இது என்ன ரிலேஷன்ஷிப்னே எனக்கு தெரியல, இது லவ்வா தூண்டி விட்டுருக்காரு அவருக்கு ஒரு பயம். நம்மளும் மனசுல ஆசையை வளர்த்துக்க கூடாது, அவங்களையும் நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்றது எப்பவுமே பேசிக்கிறது நல்லது. மிஸ்கம்யூனிகேஷன் இல்லாம ஒரு கிளாரிட்டி, அவ்வளவுதான். எனக்கும் அவர் கூட இருக்கிறது பிடிச்சது, அவருக்கும் பிடிச்சது. ஆனா அது என்னது, அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஜோன்லயும் இல்லாம இப்படியும் இல்லாம நடுவுல இருக்கேன்றதுனால அவருக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு. இது என்னங்க, நம்ம என்ன இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துட்டு போறோம். அவங்க இல்லைங்க, இது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது.
கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரோட லைஃப் இதே மாதிரி ஹாப்பியாக எடுத்துகிட்டு போக முடியும்னு டக்குன்னு கையை பிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன வலையோசை கலகலன்னு போயிடுச்சு அவங்களுக்கு. அப்படி இல்ல, ஹார்ட் பீட்லாம் அடிச்சு வேர்த்துருச்சு எனக்கு. இவங்க கேக்குறாங்க என்னங்க வேர்க்குது? நம்ம லைஃப்ல இப்படிதான் நடந்துருந்தா நமக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும். இது திடீர்னு ஒன்று இப்படி ஆனவனே ஒரு மாதிரி சிவரிங் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. திருப்பி கையை பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா, ஒரு மாதிரி கை சத்தியமா இது தெரியாம கையை பிடிச்சிட்டாங்களா என்னன்னே தெரியலையேன்னு ஒரு மாதிரி சிவரிங்ல இருந்து அதுக்கப்புறம் ஓகே இது வந்து ரியாலிட்டியில தான் நடந்துகிட்டு இருக்கு, எதுவும் கனவு கிடையாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கர ஹாப்பி. உங்க வீட்டுல சினிமாக்கே வந்து பல தடைகள்லாம் இருந்துச்சு, எப்படி வந்து மேரேஜ் வந்து ஒத்துக்க வச்சிங்க? ஸோ இவர் வந்து எனக்கு வீட்லேயும் தெரியும், நல்ல ஃப்ரெண்டு. இவர் வீட்டுக்கும் வந்துட்டு போவார். எங்கள் அம்மாக்கெல்லாம் இவர் நல்லாவே தெரியும். நான் மீடியாவுக்கு போனதே அவங்களுக்கு ஒரு புது இதாக தான் இருந்தது. ஏன்னா ஃபேமிலியில் யாருமே மீடியா கிடையாது. நீ எப்படி பண்ண போகிற என்ன பண்ண போகிறேன்னு அதுவுமே இப்போவுமே அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ நான் பையன் வந்து சரி அட்லீஸ்ட் அவர் மீடியாவில் வேணாம் அப்படின்னு தான் பையன் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. நானும் கடைசியில் மீடியாலே பிடிச்சிட்டு வந்தோடனே அவங்களுக்கு அந்த ஒரு கன்சர்ன் தான். பையனா பிரவீனை ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ கல்யாணத்தில் நான் பார்த்தேன் எங்கள் எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்குமே அவரை ரொம்ப பிடிச்சது, தனியாக வந்து சொன்னாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச பையன். பட் தென் எகெயின் மீடியாங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சின்ன இது இருந்தது. பட் தென் இவர் நல்லா பேசி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்த உடனே தான் அவங்களுக்குமே சரி இந்த பையன் பார்த்துப்பான் அப்படின்னு அந்த ஒரு சின்ன இது மட்டும்தான் இருந்தே தவிர மற்றபடி அவங்களுக்கும் எதுவும் ப்ராப்ளமே கிடையாது. கரெக்டான ஏஜ்ல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இதுக்கப்புறம் நீங்க லைஃபை ஒன்னா பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ரெண்டு வீட்லயுமே சரி எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு இது ஓகேவா ஹாப்பியா, அவ்வளவுதான் அவங்க பார்த்தாங்க. ஓகே, இப்போ இந்த ஆண்கள் வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம். ஓகே, நான் தாலி கட்டுற அந்த மொமெண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ எமோஷனலாக இருந்தாலும் பசங்களுக்கு வந்து ஐயா ஜாலி தாலி கட்ட போகிற மாதிரி இருக்கும். அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்க. அப்படிலாம் இருக்காதுங்க, சொல்றேன். நீங்க உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பா சத்தியமா அது அப்படி இருக்காது. பயங்கர பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இப்படி கட்ட போறோம், இது இவ்வளவுதான் நம்ம எத்தனை வாட்டி யோசிச்சிருப்போம். ஆனா அங்க வரும்போது இப்படி இருக்கு. நான் யோசிக்கிறேன் என்ன பிபி சுகர்லாம் வந்துருச்சா நமக்கு திடீர்னு, என்னன்னு ஏன் அந்த நடுக்கம் அது தெரியல. அந்த டைம் பயங்கர ஹீட்டாக இருக்குது. பயம் இல்லை, கரெக்டாக பண்ணிடணும்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நம்ம இத்தனை வருஷம் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு செகண்டில் நடக்க போகுதுன்றது இன்னொரு சந்தோஷம். இல்லை இன்னொன்று நிறைய இன்புட்ஸ் சைடில் வாத்தியார் மந்திரம் சொல்கிறாரு, அதை ரிப்பீட் பண்ணணும். இந்த பக்கம் கேமராவை மறைக்காதேன்றாங்க, இவங்க அம்மா ஏதோ வேண்டிக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க, டைரக்ஷன் இப்படி நில்லு அப்படி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சும்மா கட்டுறது மட்டும் கிடையாது, ரீடேக்கும் போக முடியாது. நம்ம ஷூட்டிங் மாதிரி ஒரு கட்ட முடியும். ஸோ அதனால அவர் கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து இருந்ததுல நர்வஸ் ஆயிட்டாரு. அதுவும் அவர் மல்டி டாஸ்கிங்ல கொஞ்சம் புவர் தான். எந்த விஷயமா இருந்தாலும் கேட்டுட்டு தான் போனேன். அதனால இப்போ எங்க தாலி கட்டும் போது ஓகேவா கட்டட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் தாலி கட்டினேன். அவங்க அவ்வளோதான் உடஞ்சி நம்ம உள்ள வந்து ஒரு வேல்குனோ வெடிச்சு வெளியில வந்துட்டு இருக்கு, ஆஹா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹாப்பினஸ். அவங்கள உள்ள வாட்டர் ஃபால்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் வேற எந்த நேரத்தில் எப்படி பண்றான் பாரு படுபாவை அப்படின்ற மாதிரி அவ்வளோ பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. எனக்கு லிட்டரலாக அந்த ஒரு டைம் அப்படி இருந்தது. அந்த அரிசி அப்படி மேலே படும்போது உடம்புலாம் அப்படியே புல் அரிக்குது, பயங்கரமா இருந்தது. ரொம்ப பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அந்த ஒரு டைம். இப்போ ஆண்களுக்கு தாலி கட்ட போறாங்கன்னா அது வந்து ஐயோ ஒரு பொறுப்பு நமக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்கன்னா ஐயோ வீட்டை விட்டு போகணும், அவன் நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய எமோஷனல் மூமெண்ட்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா? இதெல்லாம் நான் தான் நினச்சிக்கிட்டேன். அப்படி நீங்க எதுவுமே நினைக்கலையா? ஏன்னா அவங்க வீடு இங்க இருந்து பக்கத்துல தான், எங்க வீடு தான் இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நிறைய வாட்டி எங்க வீட்டுக்கு நான் தான் போனேன். ஒரு வாட்டிலாம் அழுதுட்டேன் எனக்கு எங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு. ஏன்னா நான் தொடர்ந்து எங்க வீட்டுல இல்ல இங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பையன் அப்படின்றதெல்லாம் நான் தான். ஒரே எமோஷனலா சென்சிட்டிவா அழுகிறது, அம்மாவை மிஸ் பண்றது எல்லாம் இவர்தான். அழுகலாம், இதெல்லாம் ஓவரா இருக்குங்க. என்னங்க அழுதா பெண்ணுங்கிறாங்க, சண்டையை போடுங்க ப்ரோ. அதெல்லாம் இல்லைங்க, நான் சொல்றேன் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வரலாங்க அப்படின்றேன். இவங்க சொல்றாங்க இருங்க ஒரே நிமிஷம் நம்ம இந்த பிளான் எல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு. நான் சொல்றேன் பிளான் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்கன்னு போயிட்டேன். பிள்ளை வீட்டுக்கு போனா கஷ்டப்படுது. இவரும் அழுகுறாரு, அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. அவங்க சொல்றாங்க என் குழந்தை டெய்லி என் பக்கத்துல தூங்குவான், இன்னைக்கு அவன் என் பக்கத்துலயே இல்லைன்னு நேற்று எனக்கு ஒரே வருத்தமா போச்சு அப்படின்னு நான் சொன்னேன். நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நாளைக்கும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. இவரும் தேம்பி தேம்பி அழுகுறாரு. என்ன நான் அவ்வளோ தேம்பி தேம்பி அழுது பார்த்தது இல்லை. அவர் ஃபீல் பண்ணிலாம் அழுதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது ரொம்பவே எனக்கே ரொம்ப பாவமா இருந்தது. சரி ஓகே, ஆண்களுக்கு மட்டுமே தெரியும் தாய் பாசம். இல்ல ப்ரோ, நாங்கலாம் எப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாம் எல்லாரும் கீழே தான் எல்லாரும் படுத்துட்டு இருப்போம்.
திடீர்னு அந்த ஒரு விஷயமே இல்லை, நம்ம ஒரு வேற வீட்டில் இருக்கோம், வேற வீட்டில் நம்ம லைஃப் இருக்குன்றது போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சில நேரத்தில் இவங்க வேற அடிக்கடி எங்க போயிடுறாங்களா, தனியா இருக்கும்போது என்னடா இவ்வளவு பெரிய வீட்டில் நம்ம மட்டும் தனியா இருக்கும். சந்திரமுகி அம்மா எனக்கு குடும்பம் இங்க சந்திரமுகி மாதிரிதான் வீரபாகு அப்படின்னு ராத்திரி நேரத்துல என்னடா தனியா விட்டு போயிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி. அப்பதான் ஒரு மாதிரி பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. என்னடா இது வீட்டுல ஊருக்கு போகும்போதுமே இப்ப ஷூட்டுக்கு கிளம்பும் போதுமே சரி வீட்டை பூட்டிட்டு பத்திரமா போயிட்டுனா அப்படி இப்படி வந்துருவேன்ல 2 நாள் தானே. எனக்கு வேற ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஐயோ ஏன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு, சரி நாளைக்கு நைட்டாவது நீ மேனேஜர் எப்படியா சண்டை போட்டாவது டிக்கெட் போட்டு வந்துரு, என்னால இதுக்கு மேலாம் தனியா இருக்க முடியாது. அவர் அந்த மாதிரி இல்ல, அப்படி பயந்துட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டேன். சரி இவங்க வரத்துக்கு இப்படி இவங்க சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் யோசித்தேன் இது ஒரு நாள் ஆகுமோ ஒரு வாரம் ஆகுமான்னு தெரியல, அதனால நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். நான் எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். இல்ல ப்ரோ, நம்ம எப்பவுமே இந்த ஃபேமிலியே இருந்து பழகிட்டோம். ஒரு 4-5 பேர் வீட்டுல ஒரு மாதிரி கலகலன்னு இருந்து பழகிட்டோம். இவங்க நம்ம வீட்டுல நம்ம 2 பேர் தானா, அதுவே ஒரு மாதிரி என்னது சைலண்டாவே இருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஜோன்ல நம்ம இருந்ததே இல்லை. அதனால ஒரு மாதிரி அது ஒரு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் எழுந்து எங்க வீட்டுக்கு போயிடுறது. இவங்களும் இல்லை, தனியா நம்ம என்ன பண்ண போறோம். அவங்க வீட்டுல பேசிட்டு வரா, அவங்களும் 2 பேரும் வேலையை கிளம்புறாங்க. அப்படி இல்ல அவங்களும் என்னன்னா இப்ப அவங்க அப்பா ஆபீஸ் கிளம்பிடுவாரு, காலைல சீக்கிரமா கிளம்பிடுவாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு டைம் இருக்கு. நடுவுல இருக்க டைம்ல இப்ப நமக்கு தெரியும்ல, ஒரு 3ல இருந்து 4 மணி வரைக்கும் வேலை இருக்கும், 5ல இருந்து 6 வேலை இருக்குது, மறுபடியும் 9 மணி தான் வேலை இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த 2-3 மணி நேரம் வீட்டுல தனியா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அதனால இப்ப எங்க வீட்டுல எல்லாம் யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க, அதனால அப்படி கிளம்பி போயிடுறது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இருந்தாங்க. அவங்க 96 கௌரி, அப்புறம் கட்சி சேர சம்யுக்தா, நிறைய பேர் ஒரு 9 மோனிஷா, ஹரிணி, கலை, ஹரிணி லவ்வர்ல பண்ணிருந்தாங்க கூட. அதுக்கப்புறம் யாரு கலைன்னு இப்ப நான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸா வந்தவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட ஒரு சொல்லிட்டு போயிருப்பாங்க, காதல கொஞ்சம் டேஞ்சர், கொஞ்சம் பாத்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்களா? அப்படி சொல்ல அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, நாங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கலாயமே போனாங்களா, அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. எனக்கு மேல அவங்க தான் தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்க, கையில டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிட்டு. ஆமா அது எங்க குரூப்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு டிக்கெட் அவுட், அடுத்து யாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. சோ நான் வந்து கல்யாணம் நான் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கேன். சரி இப்படி திரும்பினா எங்க அம்மா தேம்பி அழுகுறாங்க, எங்க அத்தை அழுகுறாங்க, இவங்க அம்மா அழுகுறாங்க. சரி இவங்க எல்லாம் ஏதாவது ஜாலியா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்கள பார்த்தா இவங்களும் எமோஷனலா இருக்கு வேணாம் அந்த மோடுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் அவங்க 2 நாளும் வந்தாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு 8 பேர் நாங்க மொத்தம். 7 பேருமே முடிஞ்ச அளவுக்கு 7 பேர் ரிசப்ஷனுக்கு வந்துட்டாங்க, 5 பேர் வெட்டிங்க்கு வந்துட்டாங்க. நான் எதிரே பார்க்கல, பிஸி ஸ்கெடியூல்ல 2 நாள் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அவங்க எனக்காக வந்ததே எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஹரிணி எல்லாம் விடவே 7 பேருமே பயங்கர பிஸியா இருக்காங்க, அடுத்தடுத்து ஷூட்டிங் இருந்துகிட்டே இருக்கு. நமக்காக ஒரு நாள் வர்றது அப்படின்றதே அவங்களுடைய டைட் ஷெட்யூல்ல ரொம்ப கஷ்டம். அவங்க 2 நாளும் தொடர்ந்து வந்தாங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு, பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன், அவங்க மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தா அவங்க தொடர்ந்து வந்து இருந்து ஃபாலோ பண்ணி முடிகிற வரைக்கும் நான் சொல்கிறது. அப்படி அவ்வளோ பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நானாக தான் சொன்னேன், என் லைஃப்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் இப்படி இருந்ததில்ல, எனக்கு ரொம்ப பொறாமையாக சந்தோஷமாக இருக்குது இவங்க 8 பேரையும் பார்க்கும்போது. இப்போ நம்ம சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அம்மா உடனே ஃபோன் எடுத்து டக்குன்னு எதுவாக இருந்தாலும் அது கிளாரிட்டியாக இருக்கோ இல்லையா அப்படிலாம் வீடியோ எடுப்பாங்க. இவங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க ஊஞ்சல்லேருந்து நடந்து வரோம், ஏதோ ஒன்று கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க, மேடையில ஏறுறோம், தாலி கட்டுறோம், ஏதோ எல்லாமே அவங்க சவுண்ட் எனக்கு கேட்டுட்டே இருக்கு, வீடியோ எடுத்துட்டே இருக்காங்க, எல்லாம் குரூப்ல போட்டாங்க. அவங்க வீடியோ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது. அவ்வளோலாம் அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களும் மேலே மேடைக்கு வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹாப்பியாக இருங்க எப்பயுமே, தெரியும் நாங்கள் 2 பேர் பேசுறது என்ன பண்ணுவோன்றலாம் தெரியும், அதனால சொல்லிட்டு இருந்தாங்க இதே மாதிரி எப்பயுமே இருங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். இப்போ மனைவி அமைதெல்லாம் வரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாமா? அதான் ப்ரோ, நிறைய விஷயம் ரிலேட் ஆகும். அவங்க பண்ணுற விஷயங்கள் மேக்ஸிமம் ஒரு 90% அப்படியே எங்கள் அம்மா மாதிரி தான். எனக்கு வந்து நிறைய மறந்துடுவேன், லேட்டாக போவேன், இது எல்லாத்தையுமே எங்கள் அம்மா சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் அதே மாதிரி தான், அதை சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட்டு, எங்கள் அம்மா வந்து பயங்கர டேலண்ட்டு. அவங்க இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க ஏதாவது லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அதே விஷயத்தையும் இவங்க தான் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கும், நீ ஏன்னா இவ்வளோ மக்கா இருக்க அப்படின்னு. நீயும் ரொம்ப சும்மா உடனே இல்லை நான் சொல்கிறேன், அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இது அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படி சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிமிலராக அப்படியே எங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. குழம்பு விஷயத்தில் அதெல்லாம் ஒற்றுமை இருக்கு. அதெல்லாம் குழம்பா குழம்புங்க குழம்பா எப்போ கேட்குறாங்க? சாப்பாடு
அப்படின்னா சமைப்பாங்களா அவங்க? அப்படியா? குழம்பு சமையலா? நீங்க திடீர்னு குழம்பு குழம்பு அவங்க குழம்பிட்டாங்க. என்ன Okay. குழம்பு? இவன் எப்போ குழம்பு போனா? இவன் எதுவுமே நல்லா கூவுக்கு வேலை கோட்டேன் மன்னிச்சுக்கோங்க, சாரி. குழம்பு இல்ல நான் இன்னும் இங்க சமைக்க ஆரம்பிக்கல, பட் நான் நல்லாவே சமைப்பேன். நல்லா தான் சமைப்பாங்க. இல்லையே, எங்க வீட்டுல என்ன கிச்சன்ல என்ன காமி? இல்ல இல்ல இருக்கு, எதுவும் இங்க set இருக்கு. பண்ணல. இருக்கு. இல்ல நான் பண்றாங்க, நீங்க என்ன இருக்குங்கறீங்க? கிச்சன் இருக்கு. கிச்சன் நீ கிச்சன் தானே கேட்டீங்க. இருக்கு அது. அவங்க சமைச்சதே பிடிச்ச ஒரு ஐயோ கண்டன் இப்பதான் வந்துகிட்டே இருக்கு. சமைச்சதே பிடிச்ச சாப்பாடு. சாப்பாடு ஒரு நாட்டி சீஸ் மேகி பண்ணி தந்தாங்க. எனக்கும் ஒரு நாளையா 4 வருஷத்துல சீஸ் மேகி. சீஸ் மேகி. ஓகே ஓகே. நல்லாதான் இருந்தது. வேற வேற காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் ரைஸ். அது இது ரெண்டு தான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு மேல நான் ரெண்டு தான் பண்ணிருக்காங்க. இது ரெண்டு தான் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. அதனால இது இவங்க சமைச்சதுல உங்களுக்கு பிடிச்ச வந்து சுடு தண்ணி வச்சிருக்கேன். சரி. அவருக்கு சமைக்க அப்ப ரெண்டு எப்படிங்க சாப்பிடுறீங்க இங்க? எங்க அம்மா இவங்க 15 நாள். ஆனா நீங்க இந்த சீஸ் மேகி வச்சு நல்லா சாப்பிடுங்க. என் பொண்டாட்டி இந்த கை வைத்ததோ என்னென்னமோ பேசுறீங்களே ப்ரோ. இல்ல நான் 2 வருஷம் முன்னாடி சாப்பிட்டுருக்காரு. நான் படிக்க போனப்போ காலேஜ் ஃபைனல் இயர்ல அங்க நான் தான் சமைச்சிட்டு இருப்பேன். அதனால சமைச்சிட்டு போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புவாங்க என்கிட்ட. இன்னைக்கு வந்து பீன்ஸ் ரைஸ், இன்னைக்கு வந்து கொத்து பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிட்டே இருப்பான். அதனால அது பார்க்கும் போதே பயங்கர சூப்பரா இருக்கு. அதனால இதுல என்ன இருக்கு பாத்துக்கிட்டு இப்போ என்ன அநியாயமா இருக்குல்ல. நம்ம ஒரு நாள் குக்கிங் வீடியோ பண்ணலாம். அவளை இவரை கூப்பிட்டு இவர் சாப்பிட நம்ம புருஷனுக்கு சமைச்சு கொடுக்கணும். ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சமையல் தான் அவர் விரும்பி சாப்பிட்டு பேச சொல்லணும். இல்லைன்னா நீங்க சொல்லுங்க 2 நாள் கழிச்சு ஞாயிறு மதியம் அந்த மாதிரி ஏதாவது டெஃபினட்டா வச்சிருவாங்க. பன்னீர் பிரியாணி ஒண்ணு பண்ணுவாங்க. ப்ரோ நீ நான் வந்து அவங்க கேட்டா நீங்க தான் ப்ரோ சாம்பார் தயிர் சாதம் பிடிக்கும்ல அப்படி அந்த மாதிரி பேசுறீங்களே. அவர் சொல்ல விடுங்க. எங்களுக்குள்ள எவ்வளவு வேவலன்ஸ் நீங்க சொல்லுங்க. அவங்க தான் மாட்டிக்கிறாங்க அடிக்கடி. அவங்க காப்பாத்திட்டே இருக்கு. நீங்க டிராக்குள்ள தலைய விடுறீங்க. பன்னீர் பிரியாணி நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன் எல்லாம் பாப்பாங்க. இல்ல நான் பண்ணி தரேன்ற மூட்ல ஃபர்ஸ்ட் என்ன பன்னீர் பிரியாணி சொல்லிருந்தீங்களா? நான் என்ன பண்ணலாம்? இவரு கர்ட் ரைஸ் பிடிக்காது. ஐயோ எனக்கு பிடிக்காதுங்க. கர்ட் ரைஸ் பிடிக்காம எப்படி இருக்காங்க? என்ன சொன்னாலும் ஆமா தான் சொல்ல போறீங்க. இல்ல ப்ரோ எனக்கு தயிர் சாதம் பிடிக்காது. எனக்கு தயிரே பெருசா பிடிக்காது. அப்ப நீங்க தான் பிடிச்சது ஏதாவது சொல்லுங்க. பிடிக்காதா சொல்லிட்டு இருக்கீங்க. அவருக்கு நான் அதான் இப்ப ரொம்ப நாள் ஆச்சு நான் சமைச்சு. நான் அவருக்கு உண்மை அதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்லுங்க. நானே எவ்வளவு நாள் தான் நடிக்கிறேன். இப்படி அதனால பிடிச்சதா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன வருதோ அதை பண்ணிட்டு அப்புறம் அதை அவரு சாப்பிட்டுட்டு அப்புறம் அது பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம். அது வாயில பூச்சா இருக்கு. என்ன இருந்தாலும் நல்லா இருக்குமான்னு சொல்லி சாப்பிடதான் போறாங்க. இப்பயும் மிரட்டினாங்களே. நீங்க எவ்வளவு மிரட்ட வாங்கிருப்பீங்க? ஏதாவது அடிக்கடி விழுந்திருக்கா உங்களுக்கு? இல்ல அடிச்சதெல்லாம் இல்ல. இப்ப அவங்க பார்த்தாங்க நம்ம அடிச்சதே இல்லையா மாதிரி பார்த்தாங்க. இல்ல அடிக்கல. இப்பயே பண்ணாங்க. நீங்க அதை பாக்கல. என்னது? நீங்க வந்து இந்த வீடியோ போய் எடிட்ல போடுவீங்களா? அப்ப ஸ்லோமோ பண்ணி பாருங்க. ஒரு கை சறுக்குன்னு உள்ள வந்துட்டு போயிருக்கும். இல்ல அடிக்கல. ஆக்ஷன் மட்டும்தான். இப்படி போச்சு. ஓ அப்படி. ஓகே. இல்ல எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க கார்ட்டூன்லாம் பார்த்தாலே திட்டுவாங்க. எதுக்கு இன்னும் எத்தனை வயசாகுது கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் நீ கார்ட்டூன் உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க. அதனால சொல்லுவாங்க பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கோம். என்ன அம்மாவும் அடிப்பாங்களா உங்களை? அடிப்பாங்க. ஈக்குவலாக அமைஞ்சிருக்கு. நான் அடிக்க மாட்டாங்க. ஓகே ஓகேங்க. சரிங்க. இப்படி பேசிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எதுக்கு பொறுப்பா முடியாது. சரி ஓகே ஓகே. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். நீங்களும் சூப்பரா பயங்கரமா பண்ணிட்டீங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. Milky Mist Premium Ice Cream. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.